ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ வந்து மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் மசாலா அரைச்சி ஊற்றின குழம்பு. அதுக்கு ஒரு 3-4 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காவும் தேவையான அளவு மசாலா போட்டு தாளிச்சிக்கலாம். 2-3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு எண்ணெயில் தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே சூடானதோடனே மசாலாவை போட்டாச்சு. வெங்காயம் நல்ல எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு வதக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே பட்டை கிராம்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கலாம். கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா வந்து 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு இதெல்லாம் போட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தனியாக 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முந்திரி ஒரு 4 முந்திரிகள் கூட. இதை வந்து கறி போட்டதுக்கப்புறம் நம்ம போடணும். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு கறி போடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வந்து மசாலா கறியெல்லாம் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இங்கே அரைச்சி வச்சுருக்க கூடவே இந்த பெப்பர் மசாலாவை போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற கறியை போட்டுருவோம். கறியெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மசாலா தேவையான மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டாச்சு. மிளகாய் குழம்பு மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் மிளகாத்தூள். இது வந்து ஒரு 3 ஸ்பூன். காரத்துக்காக ப்ளைன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து கிளறி விட்டுருவோம். வதக்கி விட்டுருவோம். கூடவே 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குழம்புக்கு 2 கிழங்கு போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து விட்டுருவோம். போதுமா? அதில் நான் ரொம்ப ஊற்ற மாட்டேன். குழம்புக்கு ஊற்றாச்சு. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லா இது பண்ணியாச்சு. தேங்காய் ஊற்றி ஒரு கொஞ்சம் தானே இறக்கி அவ்வளோதாங்க. நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி மசாலாலாம் அரைச்சி ஊற்றி மட்டன் குழம்பு. இது நல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லாம் குழம்பு சட்னி இது டிஃபன் வகைகளுக்கும் சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெச்ஆர் சமையல். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.